டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். உடம்போட எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அது இரும்பு போல ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார் எனக்கு இடுப்பு வலிக்குது, L4 L5 பிரச்சனை இருக்கு, சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு எலும்பு. போனால் டாக்டர் வந்து ஆத்தரைட்டிஸ்ன்றாங்க, L4 L5 ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க, டிஸ்க் பல்ஜின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னதான் சார் பண்ணுறது? ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் நின்றுக்கிட்டே இருக்கேன், இடுப்பு அப்படி பார்த்து பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், படுக்க முடியல. படுக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்பு கறக்கறக்குன்னு இருக்கு, படியேறினாக்கா டக் டக்குன்னு சவுண்டு வருது. இது எல்லாமே எலும்போடைய வீக்னஸ். அதாவது போனுடைய கிராவிட்டி கம்மியாகும் பொழுது, அது சத்து கம்மியான பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ எப்பொழுதுமே நான் ஜென்ரலாக இந்த எலும்பு நடத்திட்டாலே நான் வந்து என்ன பண்ணுவேன்னு உளுந்தங்கஞ்சியை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். எத்தனை பதிவுகள் நான் போட்டாலும், எத்தனை பேர் இந்த எலும்புன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம வந்து கொடுக்குறது வந்து உளுந்தங்கஞ்சி. சார் நான் வந்து இட்லி தோசை எல்லாம் உளுந்தெல்லாம் சீக்கிரம்லாம் சாப்பிட்றேன், நான் வடை சாப்பிட்றேன், அதெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. கொஞ்சோண்டு டேஸ்ட் கொடுக்கும். கஞ்சா குடிக்கும் பொழுது தான், மீன்ஸ் உளுந்தங்கஞ்சியாக எடுக்கும் பொழுது, உளுந்தங்களியாக எடுக்கும் பொழுது இன்னைய சமுதாயத்துக்கு நம்ம எடுத்து சொல்கிறதே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த காலத்தில் கொடுத்தாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காரைக்குடி அந்த பக்கம் அப்படிங்க இன்ன வரைக்கும் போனீங்கன்னாக்கா நம்ம வந்து அந்த உளுந்தங்கஞ்சியை கொடுக்கறது, உளுந்தங்களி கொடுக்கறதும் ஸ்பெஷலாக தான் இருக்குது. அவங்களுடைய ஹேரும் அவங்களுடைய, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முடி தான், பல்லும் ஒரு முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு தான், பல்லு கூட ஒரு எலும்பு தான், முடியும் எலும்பு தான், நகம் கூட எலும்பு தான். அது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா முடி ஏன் திக்னஸ் இருக்குது, ஏன் இன்னைக்கு கேரளா சைட்லாம் முடி அவ்வளோ இருக்குது? ஏன்னா அவங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதும், தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதும், தேங்காவுடைய பால் எடுக்கிறதும் முக்கியமாக இருக்குது. காரணம் தேங்காய் பாலில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, அவ்வளோ சத்து இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. ரெண்டு விஷயம் தான், உளுந்தங்கஞ்சி, இன்னொன்று தேங்காய் பால். ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும், அப்படி உறுதியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் இன்னைக்கு பாருங்க, பேக்கை தூக்கிட்டு போகிற ஸ்டைலை பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாவமாக இருக்கும். இந்த 3 படி ஏறணும், அவங்க தான் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் மேலே போக முடியாது, அத்தனை பேரும் போனால் நெரிசல் ஏற்படும். அப்போ ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்கூல் பக்கமும் நியாயம் இருக்குது, இந்த சைட்லையும் பார்த்தா பசங்களை பாவமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பசங்களுக்கு ஹெல்த்தை மேம்படுத்த வேண்டும். ஸ்ட்ராங் போன், அதேமாரி பிரெயின் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி. சார் பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சார், நான் ஆசை தான். ஆனால் ஏலக்காய் போட்டு ஒரு வாரம் எப்படியாவது அவங்களுக்கு மல்லு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு தர சொல்லி கெஞ்சுவாங்க, நீங்கள் செய்ய முடியாது. ஆரம்பத்தில் அவங்க அந்த டேஸ்ட்டை மட்டும் அவங்களுக்கு நாக்கிலையும் அவங்களோட உடம்புக்கும் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, இப்போ இல்லை நாட்டு சர்க்கரை இருக்குது, ஏலக்காய் இருக்குது, எவ்வளவோ தேங்காய் துருவி, அவ்வளோ டேஸ்ட்டு. நான் கஞ்சி கொடுக்குறது சும்மா வெறும் கஞ்சி மாதிரி போட்டு உப்பு போட்டு கொடுத்தா யார் குடிப்பா? அவங்களுக்கு இது பழக்கப்படுத்தலை இல்லையா? பழக்கப்படுத்திட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு தேங்காய் மிட்டாய் வந்துருச்சு, தேங்காயில் பல விஷயங்கள் இன்னைக்கு யாருக்குன்னு திருப்பி வருது இல்லையா? அந்த மாதிரி அந்த அந்த பாரு, உனக்கு போன் சரியில்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறணும் இல்லையா, நீ ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, இவ்வளோ கஷ்டப்படுற இல்லையா, நைட்டு காலை அமுக்க சொல்கிறீ இல்லையா, இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை, நீ ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணணும்னு ஆசைப்படுற இல்லையா, அப்போ ஸ்ட்ரென்த் வேணும்ல, அப்போ இதை குடி. அது வந்து நம்ம அவ்வளோ விஷயத்தையும் சொல்லி, இவ்வளோ பிரச்சனையும் சொல்லி நம்ம கொடுக்கும்போது பசங்க கண்டிப்பாக ஏற்றுக்குறாங்க. இப்போ நிறைய பசங்க நம்ம குடிக்கும் பொழுது அவங்க குடிக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா செஞ்சு கொடுக்க முடியல, டெய்லி கேட்குறான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உளுந்தங்கஞ்சி அந்த அளவுக்கு டேஸ்ட், தேங்காய்லாம் துருவி ஏலக்காய் போட்டு நல்ல டிசைனாக அவங்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ ஃபுட் இருக்குல்லையே, அந்த பேட்டர்ன்லேயே கொண்டு போகலாம். அதே மாதிரி தான் உளுந்தங்கஞ்சி, உளுந்தது ரொம்ப முக்கியம். அடுத்து தேங்காய் பால். தேங்காய் பாலை புளியணும், வேற எந்த மாதிரி ஹீட் பண்ணலாம் இருக்கக்கூடாது. தேங்காய் பாலை புளிஞ்சி இன்னைக்கு வந்து ஒரு 10 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு 1/2 டம்ளரும், பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளரும் எடுத்து அது லைட்டாக ஒரு சிட்டிகை மஞ்சள் ஆன்டிபயோட்டிக்காக போட்டு கொடுத்து பாருங்க, L4 L5 பிரச்சனை காணாமல் போயிடும். ஏன்னா ஸ்ட்ரென்த் வந்துடும், பல்ஜி குறைய ஆரம்பிச்சிடும், சர்விக்கல் ப்ராப்ளம். ஏன்னா எலும்பு உறுதிப்பட உங்களுக்கு ஆத்ரைட்டிஸ் ப்ராப்ளமே சரி பண்ணும். இந்த தேங்காய் பால் எடுக்கிறவங்களுக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க கொலஸ்ட்ரால் ஆகிடும். இந்த பதிவிலும் இதே நிறைய விஷயம் சொல்கிறேன். தேங்காய் கொலஸ்ட்ரால் கிடையாது. எப்போ? சமைக்காத வரை. சமைச்சிங்கன்னா கொலஸ்ட்ரால் தான். பச்சையாக பால் இருக்கும்போது அது உங்களுக்கு குழந்தை தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய் பால். அதான் சொல்ல, முளைப்பால் விட்டு அரைத்து தெங்கம் சாரம் எடுத்து எடுக்கும் மருந்து மாமருந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஆகா முளைப்பால்னா தாயோடைய பால் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு போய் தாய் குழந்தை பெற்றவர்கள்ட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தாக எடுத்திருக்காங்க. ஆனால் இதுவே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வேறு வழியே இல்லாமல் மருந்தே கொடுக்க முடியாது, வெறும் தாய்ப்பால் கொடுத்தே குணமாக்குன ஒரு அதிசயம்லாம் நடந்திருக்கு. அப்போ தாய்ப்பாலுக்கு இணையான ஒன்று, அதுக்கும் மேலே சத்துனா அந்த தேங்காய் பால். அப்போ முளைப்பால் விட்டுன்னு எழுதினார் பார்த்தீங்களா சித்தர், அது வந்து தாய்ப்பால் இல்லை, ஆனால் அதுவே இப்போ மகா மருந்து தான். ஆனால் தேங்காய் பாலை தான் அப்படி சொன்னாங்க. தேங்காய் இருக்கு இல்லையா, அதுதான் முளைப்பால் விட்டு அரைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளம் தேங்காயை இல்லைன்னா நல்ல தேங்காயை அரைச்சி அந்த பால் எடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சொல்லியிருக்காங்க, சிறுநீர் விட்டு அரைத்து இந்த மருந்தை செய்யணும். எல்லாரும் நினச்சிக்கோங்க, சிறுநீர் விட்டுனா எப்போ யூரினும் மருந்து தானே அப்படின்னு நினச்சி அப்படி எடுத்த மருந்து நல்லா இருக்கு. ஆனால் அது அதிர்ஷ்டவசமாக யூரின் மருந்துங்கிறதுனால அது வந்து ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனால் சிறுநீர் விட்டு அரைத்துங்கிறது இளநீர். அதாவது பெருநீர்னா தேங்காய் தண்ணி, சிறுநீர்னாக்கா
தேங்காயில் உள்ள சின்ன இளநீர், அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழுக்கெல்லாம் இல்லாமல் வெறும் தண்ணி இளநியா கேட்போம் இல்லையா, அதுதான் மகா மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இளநீரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாரத்துக்கு 2 தடவை யாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்க இளநீர் எடுத்துக்கணும், தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் சம்பந்தப்பட்ட எது வேணா எடுத்துக்கலாம். போனுடைய ஹெல்த்துக்கு, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு, அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய போன் வந்து ஒரு தூண் மாதிரி சேதாரம் ஆயிடுச்சுன்னா காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒர்க் அவுட் இல்லை, நம்ம கால்சியம் சரியாக சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நெஞ்சு மாதிரி கேன்சல் அதிகமாக இருக்கக்கூடாது, கால்சியம் அதிகமாக போகக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேலன்சிங். ஸோ என்ன பண்ணாங்க, உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, தேங்காய் பால், தேங்காய் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த ஆப்பத்துக்கெல்லாம் ஏன் தேங்காய் பால் கொண்டு வந்தாங்கன்னாக்கா இப்படியாவது உள்ளே போகுதே அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே. தேங்காய் பால் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கொடுத்தாலே போதுமான விஷயம்தான். இன்னைக்கு எலும்பு உறுதிப்படும். ஸோ இன்னைக்கு குழந்தைங்க, பெரியவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்க, பெட்ஸிக்காக இருக்கவங்களுக்குலாம் அப்படியே உணவாக கொடுத்துட்டே வாங்க, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். சரி, இப்போ இந்த எலும்புகளுக்கு நம்ம வந்து உளுந்தங்கஞ்சியும் ப்ளஸ் இது சொன்னோம் இல்லையா, முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரு கையை பிடிச்சி ஜஸ்ட் இப்படி அமுக்கி பிடிச்சாலே போதும். வெறும் கையை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஷர் 1 2 3 4 5 6 7 8 9 10 போதும். இப்போ உங்கள் கையை எடுத்து பாருங்களேன். நீங்கள் அந்த ப்ரெஷர் கொடுக்கும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ஸ்ட்ராங் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 5 எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணும் பொழுது உடம்பு சூடு தானாக குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒரு அடுப்பில் கொண்டு வந்து விறகு வச்சா என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பல் ஆகும் இல்லையா, அதோடைய தன்மையை இழந்துடும் இல்லையா. அதே மாதிரி உடல் சூட்டில் எலும்பும் பாதிக்கப்படும். இப்படி இந்த முத்திரை அழகாக போட்டு நீங்கள் ஜஸ்ட் அழகாக கண்ணை மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 10 எண்ணுங்க, ஒரு 25 எண்ணுங்க. அதை எடுத்து பாருங்களேன். இப்படி பண்ணும்போது உங்கள் மனசில் ஏதோ ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசில் உள்ள கிரிப் கிடையாது, எலும்போட கிரிப் தானாக ஃபார்ம் ஆகும். அதை சார்ந்த எலும்பு சார்ந்த மஜ்ஜை சார்ந்த நரம்பு சார்ந்த உடல். இந்த உடலை வந்து அவ்வளோ அழகாக பலப்படுத்தணும் அப்படின்னா இந்த தேங்காய்பால், இந்த உளுந்தங்கஞ்சி ப்ளஸ் இந்த முத்திரை, இது போட்டாலே போதுமான விஷயம். மேல் பூச்சாக எனக்கு கால் ரொம்ப பிரச்சனை இருக்குது, எலும்பு வலி இருக்குது, உள்ள வலிக்குது, எனக்கு உள்ள புண்ணு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கருஞ்சீரக எண்ணெயும் ஆலிவ் ஆயில் ப்ளஸ் வேப்ப எண்ணெய், இந்த 3 எண்ணெய் போதும். மூவ எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் வேப்ப எண்ணெய், இந்த 3மே போதுமான விஷயம்தான். இந்த 3ஐயும் கலந்து நீங்கள் போட்டு பாருங்க, அவ்வளோ சீக்கிரமாக இந்த கால் வலி போயிடும். அதே மாதிரி இந்த இரும்பு மேலே எலும்புன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் உருவாகும். மேல் பூச்சாக உள்ளே ஊடிடும். பாருங்களேன், எலும்பு சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ல இந்த வேப்பனை சேர்க்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் அது புத்து மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்கலாம், முடக்குவாதம், சரவாங்கி, இது எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயே சூப்பரான எண்ணெய் தான். அதோட வாதநாராயணி இலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடக்குவாதம் தீரும், எலும்பு சம்மந்தப்பட்ட புண்கள் ஆறும். முடக்கத்தான்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, முடக்கு அறுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா முடக்க அறுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ எலும்பு ஏன் முடங்குது, கால்சியம் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம்தான். இது வந்து நம்ம முன்னோர்கள் அழகாக சொன்ன விஷயத்த கரெக்டாக பிடிச்ச மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இல்லை பெரியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக திறம்பட வாழ்வதும் நம்மளுடைய ஹெல்த்தோடைய எலும்பு ஆதாரம், அந்த ஆதாரத்தை சேதாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம்தான். ஹெல்த்தாக இருக்கும், உடலாக இருக்கும், அமைப்பாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைன்மெண்ட், போன் அலைன்மெண்ட்டுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு போன் அலைன்மெண்ட்ல இந்த அளந்து வச்ச மாதிரி இருக்கும், அது ஃபிட்டு. அந்த அலைன்மெண்ட் போச்சுனாக்கா அன்ஃபிட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், இடுப்பு இப்படி இருக்காது, கொஞ்சம் கிராஸ் ஆகட்டுமே, டோட்டல் ஸ்பெயினை மாறும். இது இந்த ஸ்பெயினோட அலைன்மெண்ட் மாறிச்சுன்னா கழுத்தோட ஸ்பெயினை மாறிடும். இது அதுக்கப்புறம் மூலாதாரத்துக்கு மாறும். ஒன்று டான்ஸ் ஆடும் பொழுது டோட்டல் எல் ஷேப் ஆஃப் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் கால்சியம். அங்கே புரோக்கேஜ் இருக்கும், இல்லைன்னா தேய்மானம் இருக்கும், இல்லைன்னா வலியிலேருந்து காணப்படும். இப்போ பாருங்க எவ்வளோ உணவாக எடுத்துக்கொண்ட விஷயம். இதெல்லாம் தாண்டி நம்ம எடுத்துக்க வேண்டியது கருப்பு கவுனி ரைஸ். கருப்பு கவுனி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இன்னைக்கு போன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கருப்பு கவுனி அது அவ்வளோ ஸ்ட்ராங். நாட் ஒன்லி போன் சார்ந்த மஜ்ஜை, அதெல்லாம் சார்ந்த எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு வளப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு போஷாக்கு தேவைப்படும். இந்த கருப்பு கவுனி கஞ்சாகவோ இல்லை தோசையாகவோ நீங்கள் என்னெல்லாம் எடுக்கிறீங்க அதோட கலந்து கூட எடுத்துக்கலாம். இது வேற லெவல் உங்களுக்கு போனை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.